ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். இது சாட்டர்டே மார்னிங் ஒரு 10 o'clock போல் எடுத்த வீடியோ தான் இது. எங்கள் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. மார்னிங் 10 o'clock ஆகிறதுனால எல்லா வேலையும் கடகடன்னு பார்த்துடலான்ட்டு பார்த்துட்ருக்கேன். சாட்டர்டேன்னு வந்தாலே எனக்கு வந்து வேலை கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். ஏன்னா மறுநாள் சண்டேனால ஃப்ரீயாக இருக்கணும்ல எல்லோரும். அப்போ தான் வந்துட்டு ஹஸ்பண்ட் பசங்களோட எல்லாம் எல்லாருமே சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். எங்கேனா வெளியே போவோம். அதுக்கு நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஏன்னு நம்ம பெட்டர் தான் கைஸ் க்ளீன் பண்ணணும். ஏன்னா அங்கே தான் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். அதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வந்தாக்கா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி லாண்ட்ரி டே கைஸ், அதனால் இருக்கிற எல்லா துணியும் எடுத்து போட்டு துவைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டேன். எப்போவுமே வாஷிங் மிஷினில் தான் போடுவேன். ஆனால் வந்துட்டு எனக்கு இந்த பெட்ஷீட்டு தலகாணி உரை இதெல்லாம் வந்துட்டு நல்லா ஊற வச்சு வாஷிங் மிஷினில் போட்டால் அழுக்கு போயிடும். துணியெல்லாம் எப்போவுமே சர்ஃபு போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கையில் நல்லா ப்ரஷ் பண்ணி எடுத்து அழுக்கெல்லாம் போனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு நான் வாஷிங் மிஷினில் போடுவேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு பாப்பா வச்சுட்டு வந்துட்டு ரொம்ப நேரம் பாத்ரூமில் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது துணிக்காக. இதெல்லாம் அலசிட்டு இருந்தேன்னா வந்துட்டு அவன் வேறு ஏதாவது வேலை பார்த்து விட்டுருவான். அதனால் கடகடன்னு அது எல்லாத்தையும் கும்மி போட்டுட்டு வாஷிங் மிஷினில் போடுறதுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ தான் வந்துட்டு துணி துவைச்சாலே எப்படினாவது சேர்ந்துரும் கைஸ். அது மழை நேரமாக இருக்கட்டும் இல்லை வெயில் காலமாக இருக்கட்டும், துணி எப்படி தான் வருமோ தெரியாது. வீட்டில் துணியும் பாத்திரமும் இல்லைனாலே வந்துட்டு வீடாக இருக்கும். இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம வாஷிங் மிஷினில் போடலான்னு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். நார்மலாக வைக்கிற டைமிங்லேயே வச்சுருவோம் கைஸ். ஒரு 15 minutes வந்துட்டு நல்லா ஃபுல் லோடாகி ஓடும். தேவைப்பட்டால் கம்ஃபர்ட் ஊற்றுவேன், இல்லைனா அதுவும் மாட்டேன். ஏன்னா அந்த சர்ஃப் வாசனை சோப்பு வாசனையே வந்துட்டு கரெக்டாக இருக்கும். புது ட்ரெஸ்ஸுக்கு மட்டும்தான் வந்துட்டு எப்போவுமே கம்ஃபர்ட்லாம் போடுவேன். இப்போ மிஷின் ஓடின 1/4 மணி நேரம் கழித்து ஓடிட்டதுனால இப்போ எல்லாத்தையும் எடுத்து அப்போ கையோடவே காய போட்டாச்சு. கையோட அந்த வேலையை முடித்தாதான் அந்த வேலையாக இருக்கும். இல்லைனா வந்துட்டு மறுநாள் ஆகிடும் செய்கிறதுக்கே மறந்துட்டேன். அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி வேலை முடிஞ்சு நம்ம இன்னொரு மினி விளாகில் பார்க்கலாம். பாய்.